இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது, அதை வந்து கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் என் மேலே கை வைங்கன்னு நான் சொல்கிறேன். திமுக காரனுக்கு அவ்வளோ கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன். இதான் என்னுடைய ஊர். இங்கே விவசாயம் பார்த்துட்ருக்கேன் கரூர் பக்கத்தில். இங்கே நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்குது. இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கேன். நான் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி திமுக இருக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம், அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் என் மேலே வந்து கை வைங்க. அந்த அப்பாவி ஆட்டை, வாய் பேசாத ஆட்டை நடு ரோட்டில் ஏன் தரதரம் இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து எதுக்கு சித்தரித்து சமூக வலைதளத்தில் போடுறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இங்கே தானே இருக்க போகிறேன், எங்கே நான் போக போகிறேன்? அந்த கை என் மேலே வைங்கன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ரொம்ப அக்ரெசிவாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, திமுகவினர் ஒரு ஆட்டை வந்து கழுத்தில் அண்ணாமலை அவர்கள் ஃபோட்டோவை மாட்டி அதை நடு ரோட்டில் வச்சு ரொம்ப கொடூரமாக வெட்டி அதை இழுத்துட்டு போய் ரத்தமெல்லாம் ரோட்டில் ரத்தத்தோடு அதை ரோட்டில் இழுத்துட்டு போயிருக்காங்க. இது மிக காட்டுமிராண்டித்தனமான செயல், மேலும் வன்மையாக கண்டிக்கிறதும் கூட. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வந்து நிகழ்ந்ததே இல்லை. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த டிஆர்பி ராஜா, திமுகவின் மந்திரி டிஆர்பி ராஜா அவர்கள் பேசிய பேச்சு, அண்ணாமலை அவர்கள் பிரியாணி போடுவோம், ஆட்டோ அண்ணாமலை பிரியாணி, இது மாதிரி தரம் தாழ்ந்த அரசியல்வாதிகள் பேசிய பேச்சுக்களால் தான் இந்த மாதிரி நிகழ்வுகளும் நடக்கிறது என்பது மாற்றுக்கிறதுக்கு எல்லளவும் இடமில்லை. ஸோ முதல்ல இந்த அரசியல்வாதிகள் எந்த லெவலுக்கு பேச வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அவங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டி பேசின விளைவில் இந்த மாதிரி மிக கேவலமான செயல்கள்லாம் செயல்படுகிறது. ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும், திமுக காரங்க அத்தனை பேரும். இதே திமுக எம்ஜிஆர் இருந்தப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து எதையுமே செய்ய முடியாமல் இருந்தாங்க. அப்போ எந்த எதிர்கட்சி இந்த மாதிரி கேவலமான செயல்கள்லாம் ஈடுபடவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் எவ்வளோ மோசமாக தோல்வியை தழுவினார். அதே 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ எவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து 40 MP ஜெயிச்சாலும் வந்து அங்கே போய் கேண்டீனில் வடையும் பஞ்சு தான் சாப்பிடணும். அது அவர் வந்து ஒரு 12 MP 14 MP ஜெயிச்சா கூட மத்திய அமைச்சரவையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் அமர போகிறார். இதுதான் வந்து திமுகவினருக்கும் மற்ற இவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். நீங்கள் 40 MP ஜெயிச்சது எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடந்த 10 வருடங்களாக எந்த பிரயோஜனம் கிடையாது. இன்னொரு 5 வருடம் எந்த பிரயோஜனம் கிடையாது. இது தமிழக மக்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்வார். அடுத்த வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டளிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதுவாக இருந்தாலும் இவ்வளவு கேவலமான செயல்பாடுகள் ஈடுபடுவது மிக கடுமையான கண்டனத்துக்கு உரியது.